தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக இசைக்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரவேற்க வேண்டியது. அடுத்து மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அதுக்கு கர்நாடக அரசுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் சொல்லியிருக்காரு. வரவேற்கப்பட வேண்டியது. அதற்கு பிறகு இந்த மீனவர்கள் கைது, இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் படகுகள் பறிமுதல் இதெல்லாம் நடக்கக்கூடாது, அதை நீங்கள் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காரு. இதை தவிர போர் விமானங்களுடைய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், வான்வெளி ஆராய்ச்சி மையம், இதை தமிழ்நாட்டில் நிறுவப்பட வேண்டும், இதையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா பார்க்க வேண்டும். ஆனால் மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் கிட்ட வைக்கிறதா முறை, நான் குறை சொல்ல மாட்டேன், அதான் நியாயமும் கூட. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மைய அரசு இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள், இதெல்லாம் அணை கட்டுப்படுவதற்கும் எல்லாம் பர்மிஷன் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் முதலமைச்சர் விஜய்க்கு சுலபமான வழி இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து காங்கிரசாரும் விஜய்க்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் விஜய் காங்கிரசுக்கு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நீங்க எத்தனை ஜெயிச்சிங்க, 59 வருஷமா என்ன பண்ணீங்க, அதெல்லாம் வேற. ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை விஜய் வழங்கியிருக்கிறார். அப்போ பிரதமர் மோடி கிட்ட இது நாம்கே வாஸ்தே பெயரளவில் வைக்கலாம், ஆனால் நாங்கள் பூஜை போடுவோம், அடிக்கல் நாட்டுவோம் சொல்லி அங்க இருக்கிற குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. கர்நாடகாவில் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக ஒலிக்கிறது. திமுக நெருக்கடி இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது எதிர்கட்சிகள் வைக்கிற கோரிக்கை, நீங்க தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, ஏன் கர்நாடகாவோட பேசக்கூடாது? இல்ல, இப்ப கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடும் போது தாவேகாவுக்கும் தான் அதே. ஆனா திமுக வெறும் கூட்டணி தான், ஆனால் அமைச்சரவையிலே பங்கு கொடுத்திருக்கார் விஜய். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை பார்த்து இந்த பிரச்சனை பெருசாகாதீங்க, இது தமிழ்நாட்டில் நீர் ஆதாரத்துக்கு பெரிது கேடு விளைவிக்கிறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாலைவனமாக்கணும்னு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா நீங்க அமைச்சரவையில் இருக்கீங்க, எனக்கு மட்டும் பிரச்சனை, நான் ஃபைட் பண்ணலாம், ஆனால் கூட இருக்கிறது. அப்போ ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா, மேகதாது அணைக்கு அடிக்கல் நாட்டினால் அல்லது அங்கு பூஜை போட்டால் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு இருந்தா கூட தமிழ்நாட்டில் என்னுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்காது, பார்த்துங்க.